ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுமே உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னோடய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது என்னென்ன மாதிரியான ஜுவல்ஸஸ் எல்லாம் கேரி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சிம்பிளான ஒரு ஜுவல்லரி ஹால் மீஷோவில் இருந்து தான் இது எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடியது. எல்லாமே ரொம்ப யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் தான். என்னோடய கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்த்துடலாம். இது எல்லாமே ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ். எல்லாம் நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேங்கிறத பாருங்கள். உங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் தென் ஸ்டார்ட் டு வாட்ச் மை சேனல். உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்குமே என்ன அப்படின்னா ரொம்ப பெனிஃபிட்டடாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. தேங்க்யூ ஸோ மச். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இப்போது நான் காமிக்க போகிற இந்த ப்ராடக்ட் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ப்ராடக்ட். இதை கமர் பேண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒட்டியானோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இது ஸ்டீலு. இதோட ப்ரைஸ் நீங்களே கெஸ் பண்ணுங்கள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பெரிய ஹிப் சைஸுக்கு சேர்த்து தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. குவாலிட்டி இஸ் ரியலி அமேசிங். இதோட ப்ரைஸை நீங்கள் கெஸ் பண்ணி அதில் சொல்லுங்கள் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப அழகாக இருந்தது. நான் இதுக்கான ரெஃபரன்ஸ் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். ஒர்க் பயங்கரமாக இருந்தது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸ்டோன் ஒர்க்கும் சரி. இதை நான் ஒரு ராங் மீஷோ ஆப்பில் இருந்து தான் டவுன்லோட் பண்ணி இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டேனாங்கிற டவுட்டு எனக்கே இருந்தது. அந்த அளவுக்கு இருந்ததுங்க. ரொம்ப அழகான ஒரு ஒர்க்கு. இது எல்லாமே ஸ்டீலு. இதில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நீங்கள் கமர் பேண்ட்னு சர்ச் பண்ணும்போது ஒரு பிலோ 150 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகும்போது அவங்க கிளாத்தில் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எடுக்கும்போது இது கொஞ்சம் ஸ்டீலா இல்லை எதில் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பிக்சரை டைரெக்டாக காட்டலாம் அப்படின்னு இருக்கிறேன். வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். லாக்குமே பாருங்கள் நான் எப்படி போடுறேன். நல்லா லாக்காக இருந்தது. இது ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட்டுங்க. ஸ்டீலு. இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராடக்ட் ஓர்த்தான்னு கேட்டிங்கன்னா டபுள் ஒர்த். கண்டிப்பாக மறக்காமல் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நவ் ரிசீவ்டு ப்ராடக்ட். இந்த ப்ரேஸ்லெட்டை பார்த்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் 130 ருபீஸ். எனக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. நான் ரிட்டன் போட போகிறேன். நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நீங்கள் எல்லாமே இதில் எப்படி இதை ரிவ்யூ கொடுக்குறீங்க, உங்களோட சொந்த காசு போட்டு தான் இதை ரிவ்யூ கொடுக்குறீங்களா அப்படின்னு. எஸ், மீஷோக்கு எந்த ப்ரமோஷன்ஸுமே கிடையாது. நாங்கள் கொடுக்குற ரிவ்யூ எங்களோட டெய்லி யூஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்டை மட்டும்தான் நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. ஹானஸ்ட் ரிவ்யூ மட்டும்தான் சொல்ல முடியும் இதில். இந்த ப்ராடக்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத நான் இப்போது ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். வரும்போதே டேமேஜ். இப்போ தான் ஜஸ்ட் நவ் ரிசீவ்ட். வரும்போதே இந்த மாதிரி டேமேஜாக இருக்குது. இதுலேயும் இந்த போல் வச்ச ஒர்க் சுத்தமாக எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஓகே, 130 ருபீஸ்க்கு எப்படிடா இப்படி கொடுக்க முடியும்னு நினச்சேன். அதே மாதிரி இதெல்லாம் நடக்கும், எனக்குமே நடக்கும். நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதில் எது நல்லா இருக்கோ அதை மட்டும்தான் நான் வீடியோக்குள்ளேயே என்னென்னா கொண்டு வருவேன். இல்லைன்னா நான் ரிட்டன் போட்டுருவேன். ரிட்டன் போடுற ப்ராடக்ட்ஸ் எதையுமே நான் ரிவ்யூவுக்கு ஷேர் பண்ண மாட்டேன். நான் எதை யூஸ் பண்ணிகிட்ருக்கனோ, எதை நான் வாங்கிட்டனோ அதுக்கப்புறம் மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்கள்கிட்ட ரிவ்யூவே கொண்டு வருவேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தங்க கஷ்டப்பட்டு அந்த ப்ராடக்ட்டை நமக்கு சென்ட் பண்ணுறாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணால் அதை அவங்க திரும்ப ரீசேல் பண்ண முடியாது. ஸோ இதில் உங்களுக்கு லாபங்கிறத விட நம்ம அடுத்தவங்களோட பொருளை நஷ்டப்படுத்தக்கூடாதுங்கள ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன் நான். அதனால் ரிட்டன் போடுற ப்ராடக்ட்ஸ் நான் உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்ண மாட்டேன்.
நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை மட்டும்தான் ஜென்யூன் ரிவ்யூ வந்து உங்கள்கிட்ட சொல்லுவேன். இது வந்து டவுட்டு கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வீடியோவில் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி எனக்குமே சம்டைம்ஸ் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகும். அதனால தான் வந்து ரிவ்யூ பார்த்துட்டு எந்த ப்ராடக்ட்டுமே வாங்குறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஒரு விங் ஷேப் பிரேஸ்லெட். இதை வந்து 3 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து நீங்களே கெஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் வந்து கெஸ் பண்ணணும். குவாலிட்டி அமேசிங்காக இருந்தது. ஒன் ஆஃப் மை பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணை மூடிட்டு வந்து சொல்லுவேன். இது வந்து வாங்கும்போது எனக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்தது. நம்ம வந்து சாரி தானே வியர் பண்ணுறோம், இது வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஹெசிடேஷன். ஏன்னா குர்த்தி வந்து நான் கொஞ்சம் ரேராக தான் வந்து போடுவேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட் மேக்ஸ் மை தாட் ராங் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்ததுங்க. இதை போடுறதுக்கு அப்புறமா நான் ரெஃபரன்ஸ் பிக்சர் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இது வந்து குர்த்திக்கெல்லாம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சொல்கிறதுக்கு there is no word to describe about this product. அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. குவாலிட்டியில் இருந்து எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதை வந்து நீங்கள் 200% இதை வாங்கலாம். நான் இதுக்கு ரெஃபரன்ஸ் பிக்சர் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது இந்த பியூட்டிஃபுல் அண்ட் கிராண்டான நெக் பீஸ் தாங்க. இது ஒன்று போட்டாலே போதும், கழுத்து நிறைய இருந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் உண்டு. இது மேட்டி ஃபினிஷிங் லுக். பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரியே இருந்தாலும் நம்ம போடும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இதோட நான் ரெஃபரன்ஸ் பிக்சர் ஆட் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள், இது அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கங்கே வந்து என்னென்னா ஃப்ளார் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃப்ளார் டீட்டெயில்ஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே வந்து என்னென்னா கெம்ஸ்டோன் டிசைன்ஸை நம்ம ரெட் அண்டு க்ரீனை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப கிராண்டாகவும் இருக்குது. பின்னாடி வந்து ஸ்ட்ராப் அட்ஜஸ்ட்மெண்ட் தான், அதனால் நம்ம எவ்வளோ தூரம் வரைக்கும் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய நெக்லஸ் தான், ரொம்ப நல்லா இருந்தது. இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மேட்டி ஃபினிஷிங் லுக்கு தான். ஸோ இதுக்கு அவங்க கொடுத்துருக்க இயரிங் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு இதில் பிடிச்சதே ஹைலைட்டே வந்து இந்த இயரிங்ஸ் தான். அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இது போடும்போது அந்த லுக்கும் சரி எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து பார்க்குறத விட போடும்போது இன்னும் நல்லா இருந்தது. நான் ரெஃபரன்ஸ் பிக்சர் ஆட் பண்ணுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. இதோட ப்ரைஸ் பிலோ 200 தான். ப்ரைஸ் இஸ் வெரி அஃபோர்டபுள். குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் தாராளமாக இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூனிக்கான ஒரு கலெக்ஷன், யாரும் இது வரைக்கும் போடாத மாதிரியான ஒரு டிசைனும் கூட. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது இந்த ஹேர் கிளிப். நான் இதையுமே கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக ப்ரிப்பேர் பண்ணுறது உண்டு. ரொம்ப அழகான ஒரு ஹேர் கிளிப், மேட்டி ஃபினிஷிங். இதில் ஹேங்கிங்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். லக்ஷ்மி வந்து உட்காந்துருக்க மாதிரியான ஒரு டிசைன். இது ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஹேர் கிளிப். நீங்கள் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் இல்லை ட்ரெடிஷ்னலாக எங்கேயா போகிறீங்க அப்படின்னா இது ரொம்ப அழகாக சூட் ஆகும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பீசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களோட ஹேர் லென்த்து டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹேர் வந்து கிளிப்பை வந்து பெருசாவோ இல்லை வந்து என்னென்னா சின்னதாகவோ வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பேபிக்கான ஒரு காம்போ இயரிங்ஸ் செட்டை தான் நான் வந்து காமிக்க போகிறேன். பேஜ் வந்து தனிஷா, அதாவது மீஷோவில் நீங்கள் சர்ச் பாரில் போயிட்டு தனிஷா இயரிங் கலெக்ஷன்ஸ்னு போட்டாலே அப்படின்னா இவங்க வந்து நிறைய காம்போ ஆஃபர்ஸ் வந்து தர்றாங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸில் வந்து நிறைய, அதாவது எப்படின்னா 2 செட்டு மாதிரி அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 பேக்ஸஸில் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு 12 பேர்ஸ் ஆஃப் இயரிங்ஸ் 120 ருபீஸ் தான். அப்போது ஒரு இயரிங்கோட ப்ரைஸே வந்து 10 ருபீஸ் தான் வந்து நமக்கு விழுது. இது நார்மல் ஷாப்ஸில் நம்ம வாங்கினா கூட கிடைக்காது. டெய்லி வியர்ஸ்க்கு நான் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் வாங்கலாம். குவாலிட்டி வேறு லெவலில் வந்து இருக்குது. ப்ரைஸஸ் வெரி அஃபோர்டபுள் அண்ட் ரீசனபுளும் கூட. இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிசைன்ஸில் நிறைய குட்டி குட்டியான இயரிங்ஸ் வந்து கிடைக்குது. நான் பிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள்.
ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பேஜை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் ரொம்ப சீப்பாகவே உங்ககிட்ட கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பியூட்டிஃபுல் பிரேஸ்லெட் ரொம்ப யூனிக்கான ஒரு பீஸுங்க. ரொம்ப ராயல் அண்ட் ரிச் லுக் கார்ஜியஸாக இருக்குது. எல்லாமே கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் தான். ஷைனிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அழகான பிரேஸ்லெட். இதை தயவு செய்து வாங்கிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ப்ரிட்டியான ஒரு திங்ஸ். சில விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணும்போது ஐயோ இதை மிஸ் பண்ணிட்டோமே இருக்கும். அதே மாதிரி தான் இதுவோ பயங்கர கிளாஸியாக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இதையுமே நான் வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். ஒரு மல்மல் காட்டன் சாரியோட வீடியோவில் வந்து நான் இதை ஷேர் பண்ணியிருப்பேன். ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்தது. ஃபினிஷிங் எப்படி இருக்குது பாருங்கள். சில ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். சில ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது ரொம்ப டிசப்பாயின்மெண்டடாகவும் இருக்கும். ஏன் இப்படி சென்ட் பண்ணுறாங்க இந்த ப்ரைஸுக்குங்கிற மாதிரி இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ப்ராடக்ட். நல்லா இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 180 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். நல்ல ப்ராடக்ட் வாங்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது ரொம்ப டெய்லி அண்ட் ட்ரெடிஷ்னல் ப்ராடக்டான இந்த கெம்பு ஜுவல்லரி. இதோட ப்ரைஸ் இட்ஸ் அன்பிலீவபிள். இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலி வந்து என்ன ட்ரூத் அப்படின்னா, வீட்டில் நான் ஏதாவது வாங்குறேன்னாலே சண்டை வந்துடும். ஏன்னா அடிக்கடி இதில் போய் வாங்குறியே, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறியே, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்டை வந்து அவங்களே வந்து ஜஸ்ட் அவங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க. பரவாயில்லையே இந்த ப்ரைஸுக்கு வந்து நல்லா ஒர்த்தியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. என் வீட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக இந்த அப்ரிஷியேஷன்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. இந்த ப்ராடக்ட் வந்து அவ்வளோ ஒர்த்தி. இதை நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு வாங்கிக்கலாங்க. இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி போடுறதா இருந்தாலும் வந்து போடலாம். நல்ல லாங்காக நம்ம மாற்றி போடுறதா இருந்தாலும் போடலாம். ஏன்னா அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட ஹைலைட்டே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இயரிங் வேறு லெவலில் அங்கே மாசாக இருந்தது. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ். போட்டாலே அவ்வளோ ப்ரிட்டியாக வந்து இருக்கும். இந்த வீடியோக்கு ரெஃபரன்ஸு கூட இது தேவையில்லை. நான் பிகாஸ் ஆஃப் ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் இதை போட்டு தான் வந்து அந்த ஷூட்டே முடிச்சிருந்தேன். யாராவது வந்து உன்னிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸை நீங்களே கெஸ் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அப்டேட்டடாக இருக்கீங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது இந்த ஜடப்பில்லா. இதை நான் வந்து என்னோடய ஸ்மால் பர்சனல் ஈவெண்ட்டுக்காக நான் வாங்கினது தான். இதை வந்து பரதநாட்டியம் ஆடுற ஸ்டூடெண்ட்ஸு இல்லை ஸ்மாலாக ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுறீங்கன்னா தாராளமாக வந்து இதை வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு 250 நியர் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து 9 பார்ஸ் ஆஃப் ஜடப்பிலாஸுங்கிறது தர்றாங்க. பின்னாடி கேர்பின் மாதிரி இருக்கும். வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஜாஸ்மின் ஃப்ளவரோடு வைக்கும்போது இது ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து ஒரு மகாலட்சுமி வந்து உட்கார்ந்துருக்க மாதிரியான ஒரு டிசைன்ஸ் தான். மேட்டிவ் ஃபினிஷிங் லுக் ரொம்ப நல்லாயிருக்கும். சைட்ஸில் வந்து பீகாக் இருந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பின்னாடி யூஸ் ஆகும் உங்களுக்கெல்லாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் பீட் ஒர்க் ஜுவல்லரி. இதோட ப்ரைஸ் பிலோ 150. இதுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா டபுள் ஒர்த். பென்டன்ட் இந்த லாக்கெட் ஒர்க் பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டி, நீட்டு ஃபினிஷிங் ஒர்க்லாம் பயங்கரமாக இருந்தது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இது வந்து ஒரு ப்ளூ கலர் காட்டன் சாரிக்கு வந்து போட்டிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பாருங்கள். ரொம்ப அழகாக பிளெண்ட் ஆயிருந்தது. ஒர்க்மேன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இதோட ப்ரைஸ் வந்து பிலோ 150னா என்னால் நம்பவே முடியல. இதுக்கு அவங்க அழகான க்யூட் இயரிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை நான் பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி சின்ன ஹேங்கிங்ஸ் வர்றதுனால நம்ம ஃபேஸுமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. கொஞ்சம் பெரிய ஃபேஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரியான குட்டி ஹேங்கிங் வச்ச இயரிங் போடும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். காட்டன் சாரீஸ்க்கு ரொம்ப அழகாக இது பிளண்ட் ஆகும். ஸோ இதை நீங்கள் கண்ணை மூடிட்டு வந்து வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே மறக்காமல் எந்த ஜுவல்லரி பிடிச்சிருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து நான் கொடுக்குறேன் இதுக்கு. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது என்னோட மோஸ்ட் ஃபேவரேட்
எல்லாரோட மோஸ்ட் ஃபேவரேட்டுன்னு தான் சொல்லலாம். அவ்வளோ அழகான பேங்கிள். இந்த பேங்கிளோட கலர் தாங்க பிங்க்கு. பட் இட் கோஸ் அலாங் வித் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வெரி வெல். நீங்கள் எது கூட போட்டாலும் இது ரொம்ப அழகாக பிளண்ட் ஆகி அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப அழகான ஒரு பேங்கிள். இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 220 அந்த மாதிரி இருக்கும். இதை இப்படியே நீங்கள் போடுறத விட நீங்கள் வந்து கோல்டோட மிக்ஸ் பண்ணி போடும்போது இது ரொம்ப அழகாக இருக்கும். என் வீடியோஸில் எல்லாமே நான் இந்த பேங்கிள்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அவ்வளோ ரொம்ப ஒர்த்தியான ஒரு ப்ராடக்ட்டு. உங்களுக்கே தெரியும் அந்த ஷைன் அண்ட் கிளிட்டர் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது இந்த ட்ரெடிஷ்னலான அட்டிகை பேட்டர்ன். ரீசன்ட் டைம்ஸில் வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் வந்து என்னென்னா கான்ஃபிடென்ஸ் வந்து லோ லெவலில் இருந்த மாதிரியான ஒரு ஃபீலிங். ஸோ அதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ஓகே ஒரு காடோட போர்ட்ரேட்டில் வந்து எனக்கு ஏதாவது ஒரு ஜுவல்லரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணிச்சு. அதுக்காக பார்த்து பார்த்து வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட். இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி அட்டிகை பேட்டர்னில் வந்து இருக்குது. சைட்ஸில் வந்து அந்த கோவிந்தாவோட அந்த நாமம் வந்து கொடுத்துருப்பாங்க. எங்களோட வந்து குலதெய்வம்னே சொல்லலாம். அதனால் ஓகே கொஞ்சம் காடோட ஒரு போர்ட்ரேட்டில் இருந்தால் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குங்கிறதுக்காக இதை வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 350. இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் எனக்கு லிட்டில் பிட் வந்து ப்ரைஸ் ஹைன்னு தான் தோணுது. பட் ப்ராடக்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. எனக்கு ப்ரைஸ் ஹையோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்குங்க. இது வந்து இந்த ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. பட் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி குட்டியாக இன்விசிபிளாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ரைஸ் வந்து ஹைன்னு தான் தோணுது. நான் ஒரு பாசிட்டிவ் வைபுக்காக தான் நான் கூடவே வந்து வச்சுருக்கிறேன். நான் ரிட்டன் பண்ண எனக்கு ஒரே ஒரு ரீசன் வந்து மனசு இல்லை. ஏன் அப்படின்னா, ஓகே வந்து நம்ம கொஞ்சம் ஃபீலிங் வந்து லோவாக இருக்கிறோம். அதனால் வந்து வச்சுப்போம், ரிட்டன் பண்ண வேண்டாம் கார்டோட ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி இப்படியே வச்சுட்டேன். நீங்கள் இருந்ததுன்னா யோசித்து வாங்குங்க. குட்டி பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப அழகாக வந்து சூட் ஆகும். அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதோட இயரிங்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க இந்த பேட்டர்னில் அதே கெம்பில், ஆனால் ஹேங்கிங்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னோடய ஃபேஸுக்கு இது சுத்தமாக சூட் ஆகலை. பிகாஸ் வந்து என்னென்னா கொஞ்சம் ஃபேஸ் வந்து பெரிய ஃபேஸாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஹேங்கிங்ஸ் வர்ற மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். இது வந்து குட்டி பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல டீட்டெயில் ஒர்க்கிங்லாம் சூப்பராக இருக்குது. பட் ப்ரைஸ் வந்து ஹைன்னு தான் தோணுது. 350 இதோட ரேஞ்ச். ஸோ வாங்குறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து வாங்குங்க இந்த ப்ராடக்டை. ஸோ நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது இந்த போல் இயரிங் தான். நம்ம இப்போது வந்து நூடுல்ஸ் குக் பண்ணுறோம். நான் அதுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு வெண்டைக்காய் சப்ஜி எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்கும், வாட் அ காம்போ அப்படின்னு தோணும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளோட மேக்கப் லுக்குமே. நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை என்னடா இவங்க இப்படி வந்திருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ நீங்கள் போடுறப்ப கொஞ்சம் மேட்சிங்குங்கிறது இருந்தால் பார்க்குறதுக்கு இன்னும் நீட் அண்ட் ப்ளசண்ட்டாக இருக்கும். இந்த இயரிங் வந்து ரொம்ப போல் இயரிங்கிறதுனால ப்ரெசன்டேஷனுக்கு ரொம்ப நீட்டாக ப்ளசன்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து கொஞ்சம் பெரிய இயரிங் தான். நான் இதை வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. பிகாஸ் ரொம்ப வெயிட்டாகவும் இருக்குது. இந்த கீழே உள்ள போல்ஸ் இல்லாமல் இருந்திருந்தால் கூட மேபி லைட் வெயிட்டாக தோணியிருக்கும் எனக்கு. பட் லைட் வெயிட்டாக நிறைய அவைலபிளாக இருக்குது. இதே பேட்டர்னில் நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எதுவும் சூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு டீட்டாச்சபிள் வந்து இயரிங். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து பேக் சைடில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா பிளாக் போட்டிருக்கேன். இந்த பட்டன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி இது டீட்டாச்சபிள். நம்ம வந்து அதில் இருந்து வந்து என்னென்னா எடுத்துகிட்டு வேறு ரிங்ஸையுமே நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை வந்து உள்ளே வந்து பிளாஸ்டிக், எல்லாமே பிளாஸ்டிக் தான். உள்ளே போட்டுட்டோன்னா கலராக வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதில் மொத்தம் ஒரு 7 கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நீங்கள் என்ன கலர்ஸ் வேணும்னாலும் வந்து என்னென்னா அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 150 ரேஞ்சில் இருக்கும். பட் இதை வர்த்தி தான்.
ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணும்போது மட்டும் நல்ல ப்ராடக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய டிசைன்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. நான் மீஷோவில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 5 இயர்ஸாக வந்து மீஷோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். சாரிக்கு அடுத்ததாக வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பேங்கிள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதுலேயே வந்து பேர்ல்லையும் அவைலபிளாக இருக்குது. யாருக்காச்சும் பேர்ல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப டெய்லி வியர் யூஸுக்கே நான் இதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப அழகான ஒரு ப்ராடக்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்சனலி வந்து ஐ ஜஸ்ட் லவ் திஸ் ப்ராடக்ட். இது தான் வந்து நான் டெய்லியுமே வந்து வியர் பண்ணுவேன். எனக்கு ஏன்னா இதில் கொஞ்சம் ஒரு லிட்டில் பிட் வந்து என்னென்னா ரொம்ப சிம்பிளாக சட்டிலாக இருக்கும், பட் நல்லா கிராண்டாகவும் தெரியும். இதோட சைஸ் வந்து நீங்கள் பார்த்து வாங்கணும். நிறைய சைஸஸில் அவைலபிளாக இருக்கும். 2.4லேருந்து 6, 8, 10 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. உங்கள் சைஸ் என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்து வந்து வாங்குங்க. சைஸ் சார்ட் வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இதெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே கெம்பு தாங்க. இதில் எல்லாமே நான் ஸ்டோன்ஸ் தான் வாங்கியிருக்கேன். பேர்ல்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. எனக்கு குவாலிட்டி வைஸ் இது 200% சாட்டிஸ்ஃபைட். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது இப்போ டாப் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விக்டோரியன் ஜுவல்லரி, அதாவது பீட் ஒர்க், கிறிஸ்டல் பீட்ஸ் வச்ச ஒரு ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளோ ஷைனிங் அண்ட் பர்ஃபெக்ட் ஒர்க். இதில் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபினிஷிங் வந்து ரொம்ப வேறு லெவல் ஃபினிஷிங் தான் இதையுமே சொல்லணும். இப்போ டாப் ட்ரெண்டிங்கில் வந்து இந்த ஜுவல்லரிஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. விக்டோரியன் ஜுவல்லரிஸ்னு நீங்களே வந்து டைப் பண்ணி பாருங்கள். லாக்கெட்டில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா லக்ஷ்மியோட பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து லாக்கெட்டை ஃபிக்ஸராக வச்சுட்டு இந்த பீட்ஸ் வந்து மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 150 தான். 150க்கு இவ்வளோ அழகான வாக்கான்னு கேட்டிங்கன்னா என்னாலேயே நம்ப முடியல. அந்தளவுக்கு ஒர்த் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. கீழே கொடுத்துருக்க இந்த பீடு ஒர்க்கெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சின்ன டிப்பு இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக க்ரீன் கலர்ஸ் கொடுக்குறத நீங்கள் மோனோ கலரோட பேர் பண்ணாமல் இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு பிங்க் கலரோட சாரியோட நீங்கள் பேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். எஸ்பெஷலி சில்க் சாரீஸ்க்கு இப்போ இதை தான் வந்து என்னென்னா பேர் பண்ணுறாங்க. ரொம்ப லுக் நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லுக்கெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது இந்த கடா பேங்கிள். பார்க்குறதுக்கு ரொம்ப பிரிட்டியாக இருந்தாலும் இதோட ப்ரைஸ் ஒரு 150 ரேஞ்சில். 150க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. இதை எப்படியாவது ரிட்டன் போட்டுறணும்னு கஷ்டப்பட்டு ரிட்டன் போட்டேன். எல்லாமே ரிஜெக்ட் ஆகி ஒரு 3 டைம்ஸ் எனக்கு ரிஜெக்ட் ஆகி வந்து போடவே முடியாமல் போச்சு. அப்போந்தான் வந்து நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். என்ன அப்படின்னா எப்போவுமே வந்து என்னென்னா ஆல் ரிட்டர்ன்ஸ் ப்ராடக்டை வாங்கும்போது நம்ம ஆல் ரிட்டர்ன்ஸில் தான் வாங்கணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ரிட்டன் பண்ணுறதுக்கு ஈஸி. ஒரு 1000, 2000க்குலாம் வாங்கும்போது கண்டிப்பாக ஒரு 20 ரூபா ஆஃபர்ஸ் வந்து நம்ம பார்க்கவே கூடாது. ஆல் ரிட்டர்ன்ஸ் போடும்போது நம்ம ஈஸியாக ரிட்டன் பண்ணிக்கலாம். குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப சீப் குவாலிட்டின்னு தெரிஞ்சது. ரொம்ப இதெல்லாம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பார்க்கறதுக்கு க்யூட்டாக வேணால் இருக்குங்க, பட்டு இதை வந்து ஏன்டா வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒன் ஆஃப் மை ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ்னால் இதை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆவேன். எனக்கு இதில் சுத்தமாக சாட்டிஸ்ஃபைடு வந்து இல்லை. லேட்டரான் வந்து நான் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சது அப்படின்னா இது வந்து ஒரு 150, 180 அந்த மாதிரி தான் ரேஞ்சு. இப்போது இந்த கடா பேங்கிளோட செயின்ஸு, இயரிங்ஸு ப்ளஸ் ரிங்கு எல்லாமே சேர்த்தே ஒரு 200, 225க்கு ஆஃபர்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அனுப்புகிறேன். இதை ஒன்றுக்கு வாங்குறதுக்கு பதிலாக மொத்த காம்போ ஆஃபரில் அந்த ப்ரைஸுக்கு கிடச்சது அப்படின்னா அது டபுள் ஒர்த்தி தான். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதோட லிங்கை வந்து ஷேர் பண்ணுறேன்.